வணக்கம் ஷெஃப் வைத்தி. வெல்கம் பேக் டு ஷெஃப் வைத்திஸ் கிச்சன் சமையலுடன். நான் நீங்கள் பார்க்குற ரெசிபி பார்த்தீங்கன்னா கோபி 65 தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ண பார்த்தீங்கன்னா அந்த காலிஃப்ளவர் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா சுடுதண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம். இது தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணி முக்கியமாக வந்து அந்த கிஸ்மிஸ்க்கு வந்து அந்த கார்ன்ஃப்ளவர், மைதா, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்க. நான் ரெட் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹீட்டான ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு சூப்பரான கோபி 65 பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோபி 65 செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். காலிஃப்ளவர் வந்து 250 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சுடுதண்ணில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 100 கிராம், மைதா 50 கிராம், தயிர் 100 ml, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ரெட் தேவையான அளவு. காலிஃப்ளவர் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இது தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் தேவையான அளவு போட்டுங்க. மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உப்பு, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர், மைதா, மஞ்சள் தூள். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து ஆட் பண்ண வேணாம், ஏன்னா தயிர் ஆட் பண்ணியிருக்கேன், தண்ணி வேண்டியதில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா ஃபுல்லாகவே கோட்டிங் ஆகணும், காலிஃப்ளவர் ஃபுல்லாகவே கோட்டிங் ஆகணும். இப்போ நீங்கள் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா காஞ்ச பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த கோபியை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் போட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து அதை மிக்ஸ் பண்ண வேண்டாம். அது கழித்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் மாவு தனியாக காலிஃப்ளவர் தனியாக போயிடும். 3 நிமிஷம் கழித்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துடும். ஆயில் நல்லா ஹீட்டை வச்சு போடுங்க. அப்போ தான் பிரியாமல் வரும். இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணி பேலன்ஸுக்கு எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மேலே வந்து ஆனியன் அண்ட் கறி லீவ்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி போட்டு ஒரு சூப்பரான கோபி 65 ரெடி. இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ஒரு கிறிஸ்பியான கோபி 65 எப்படி ரெடி பண்ணுறது பார்த்தாச்சு. நீங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதெல்லாம் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பர் ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. See you, bye bye.